மக்கள் கருத்தை தொடர்ந்து காஞ்சிபுரம் சங்கரராமன் கொலை வழக்கில் தொடர்புடைய அப்ரூவர் ரவி சுப்பிரமணியன் தெரிவித்த குற்றச்சாட்டுகளுக்கு ஜெயேந்திர தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சார்பில் பேசிய காஞ்சி காமகோடி பக்தர்கள் பேரவையின் பொதுச் செயலாளர் ஜெயராமன் கூறிய கருத்துக்களை இனி பார்க்கலாம். ஜெயேந்திரர் மீது ரவி சுப்பிரமணியன் தெரிவித்த குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார் அகில இந்திய காஞ்சி காமகோடி பக்தர்கள் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் ஜெயராமன். அவரிடம் பேசுவோம். வணக்கம் ஐயா. ஜெயேந்திரர், சுந்தரேஷ் ஐயர் உள்ளிட்ட 4 தன்னை நேரில் வரவழைத்து கொலை மிரட்டல் விடுத்ததாக அப்ரூவரான ரவி சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதற்கு தங்களுடைய பதில் என்ன? வணக்கம். கடந்த 8ஆம் தேதி அன்றைக்கு இந்த சம்பவம் நடந்ததாக ரவி சுப்பிரமணியம் ஊடகங்களிலே சொல்லியிருக்கிறார். 8ஆம் தேதி ராதாகிருஷ்ணன் தாக்கப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்தபொழுது எல்லோரும் ஆஜராயிருக்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் அன்றைக்கு ரவி சுப்பிரமணியம் அவர்களை திரு சுந்தரேஷ் ஐயர் சந்திக்கவே இல்லை, பேசவே இல்லை என்று ஆணித்தரமாக மறுக்கிறேன். ரவி சுப்பிரமணியன் தன்னை நேரில் வரவழைத்து, காஞ்சி மடத்திற்கு நேரில் வரவழைத்து கொலை மிரட்டல் விடுத்ததாக தெரிவித்திருக்கிறார். எதற்காக ரவி சுப்பிரமணியனை காஞ்சி மடத்திற்கு வரவழைக்க வேண்டும்? சுந்தரேஷ் அவர்கள் அழைத்ததாக சொல்லியிருக்கிறார். சுந்தரேஷ் ஐயரிடம் நேற்று நான் தொலைபேசியில் பேசும்பொழுது நான் ரவி சுப்பிரமணியத்தை பார்க்கவில்லை, பேசவில்லை, அவரும் வழக்குக்கு வந்திருந்தார், நானும் வழக்குக்கு வந்தேன், இதை தவிர வேறு எதுவுமே நடக்கவில்லை என்று ஆணித்தரமாக மறுக்கிறார். அப்பொழுது எங்கே வந்தது இவரை மடத்துக்கு வரவைத்தது? இவரை மடத்துக்கு வரவழைக்க வேண்டிய அமைப்பு அவசியமே தேவைப்படவில்லை, இவர் வரவே இல்லை என்பது மறுக்கிறேன், ஆணித்தரமாக மறுக்கிறேன். இது போன்ற குற்றச்சாட்டுகளை ரவி சுப்பிரமணியன் சொல்வதற்கான காரணம் என்ன? அதாவது நீங்கள் குற்றச்சாட்டுகளை மறுக்கிறீர்கள், அப்படியானால் இதற்கு பின்னணியில் என்ன காரணம் இருக்கிறது என நீங்கள் நினைக்கிறீர்கள்? இன்றைய அரசாங்கம் ஸ்ரீ பெரியவர்கள் மீது எந்தவிதமான அபவாதங்களும் செய்யவில்லை. இன்றைய முதலமைச்சருக்கும் காஞ்சி பெரியவருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் இடைஞ்சல் செய்ய வேண்டும் என்று, அதிலே நாம் குளிர்காய வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தை தவிர ரவி சுப்பிரமணியன் அவர்களுக்கு வேறு எந்த விதமான நோக்கமும் இல்லை. முதலமைச்சரோடு நாங்கள் சுமூகமான சூழ்நிலை இருக்கிறது, மடம் சுமூகமான சூழ்நிலை இருக்கிறது, எந்த விதத்தில் 2 பேருக்கும் காழ்ப்புணர்ச்சி என்பது இல்லை. இவர் முதலமைச்சருக்கும் ஜெயேந்திர சுவாமிகளுக்கும் காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று தலையாய ஒரு சிந்தனையை தன் மனதிலே வைத்துக்கொண்டு இவர் இயங்குகிறார் என்பதுதான் எங்களுடைய வருத்தமான செய்தி. ரவி சுப்பிரமணியன் பேசும்போது ஜெயேந்திரருக்கு மத்திய அரசில் பெரிய அளவில் செல்வாக்கு இருக்கிறது, அந்த செல்வாக்கின் பின்னணியிலிருந்து தான் இது போன்ற மிரட்டல்களை அவர் விடுக்கிறார். அதே போல அரசியல்வாதிகள், காவல்துறையினர், ரவுடிகள் போன்றவர்களின் கூடாரமாக சங்கரமடம் மாறி இருக்கிறது என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். இதை குறித்த தங்கள் பதில் என்ன? ரொம்ப வருத்தமான செய்தியெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. சங்கரமடம் புனிதமான ஒரு இடம், அந்த இடத்துல ரவுடிகளுக்கு வேலையே இல்லை. சங்கராச்சாரிய சுவாமிகளை பாரத பிரதமர், ஜனாதிபதி, எத்தனையோ கவர்னர்கள், எத்தனையோ முதலமைச்சர்கள் எல்லாம் சந்தித்து ஆசி பெற்றிருக்கிறார்கள். உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள், நீதிபதிகள்லாம் வந்து வணங்கி போற்றக்கூடிய இடம். அதனால் அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அவர் மேலே குற்றச்சாட்டு சொன்னால் ஈஸியாக உலகத்துக்கு மீடியாவுக்கு போயிடலாம், தன்னை ஒரு புனிதவானா காட்டிக்கலாம்.